அனைவருக்கும் வணக்கம். ஆ இன்று நான் படைக்கவிருக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, மலேசிய தமிழர்களின் வாழ்வியல். அதாவது திருமண சடங்குகள் பத்தி பார்க்க போறோம். வாழ்வியல் என்பது ஒரு மனிதன் அன்றாட செயற்பாடுகள், பழக்கவழக்கங்கள், பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு, குடும்ப சுழற்சிகள் என வாழ்க்கையின் அம்சங்களை குறிப்பதாகும். அவ்வகையில் திருமணமும் தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாகும். திருமணம் என்பது திருக்கூட்டல் மணமாகும். அதாவது தெய்வத்தன்மை எனவும் இணைதல் எனவும் பொருள்படும், அல்லது இரு இதயங்கள் இணைவது என்று கூறலாம். மணம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து இல்லறம் மேற்கொள்ள நடைபெறும் ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் என்றும் கூறலாம். மலேசிய தமிழர்கள் திருமணத்தை கல்யாணம் என்றும் கூறுவார்கள். தொடர்ந்து திருமண சடங்குகள். மலேசிய தமிழர்களிடையே செய்ய வேண்டிய திருமண சடங்குகள் நிறையவே உள்ளன. அதாவது திருமணத்திற்கு முன்பு முதல் இறுதி வரை தமிழர்களின் சடங்குகள் அதிகமாகவே உள்ளது. அவற்றை 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது திருமணத்திற்கு முன் நடைபெறும் சடங்குகள், திருமணத்தன்று நடைபெறும் சடங்குகள் மற்றும் திருமணத்திற்கு பின் நடைபெறும் சடங்குகள் ஆகும். திருமணத்திற்கு முன் சடங்குகள் என்ன என்று பார்த்தோம்னாக்கா நிறையவே இருக்கு. அவற்றில் முதலில் பெண் பார்க்கும் சடங்கு. அதாவது இச்சடங்கின் போது மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்கு சென்று பெண்ணை பற்றியும் அவர்களின் குடும்பத்தினை பற்றியும் தெரிந்து கொள்வார்கள். பிறகு சில நாட்கள் கழித்து அல்லது ஒரு வாரம் கழித்து பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்வார்கள். அதாவது மாப்பிள்ளை வீட்டார் பற்றி தெரிந்து கொள்வதற்கு அச்சமயம் பெண் வீட்டார் பெண்ணை மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைத்து செல்ல மாட்டார்கள். தொடர்ந்து பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று திருமணத்தை எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் என்பதை முடிவெடுப்பார்கள். முடிவெடுத்த பின்னர் அடுத்ததாக நிச்சயம் செய்யும் சடங்கு. அதாவது இந்த சடங்கு இரு வீட்டாருக்கும் பிடித்த பிறகு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நிச்சயமாகும். அதாவது மலேசிய தமிழர்களிடையே இந்நிகழ்ச்சி மாப்பிள்ளை வீட்டார் சார்பில் நடைபெறும். இச்சடங்கை பெரும்பாலானோர் ஆலயத்தில் நடத்துவார்கள், அல்லது சிலர் வீட்டிலேயே கூட நடத்துவார்கள். நிச்சயம் செய்யும் பொழுது மாப்பிள்ளையும் பெண்ணும் மோதிரம் மாற்றிக்கொள்வது வழக்கமாகும். அதன் பின்னர் திருமண பதிவு சான்றிதழ் பெற்று இருப்பது அவசியமாகும். மலேசியாவின் சட்டப்படி மாப்பிள்ளையும் பெண்ணும் திருமணம் பதிவு செய்தாலே கணவன் மனைவி என்று பொருள்படும். தொடர்ந்து நிச்சயம் செய்யும் சடங்குக்கு பிறகு பரிசு போடும் சடங்கு ஆகும். அதாவது இந்த சடங்கை பெண் வீட்டார் சார்பில் நடைபெறும். இச்சடங்கில் இரு வீட்டார் தாய் மாமனும் இன்னார் மகளுக்கு இன்னார் மகனுக்கு திருமணம் நடைபெறும் என்று எழுதி தட்டில் வைத்து மாற்றிக்கொள்வார்கள். மலேசிய தமிழர்களிடையே சிலர் பரிசத்தை உடன் பரிசமாகவும் நடத்துவார்கள். அதாவது பெண் அழைப்பு சடங்கின் போது உடன் பரிசம் போட்டு கொள்வார்கள். அடுத்ததாக அடுத்த சடங்காக பார்த்தோம்னாக்கா பத்திரிகை படைத்தல். அதாவது நிச்சயம் பரிசம் போட்ட பிறகு மாப்பிள்ளை வீட்டார் என்ன பண்ணுவார்கள் என்று பார்த்தோம்னாக்கா பத்திரிகைகளை அடித்து முதல் பத்திரிகையை பெண் வீட்டாருக்கு வழங்குவார்கள். பின்னர் தொடர்ந்து திருமணத்திற்கு 5 நாட்கள் முன்பு இரு வீட்டில் பந்தல் போடுவது வழக்கமாகும். மாப்பிள்ளை வீட்டில் முகூர்த்தக்கால் நடுவது ஒரு சடங்காகும். அம்முகூர்த்தக்காலை மஞ்சள் குங்குமம் தடவி அலங்கரித்து வீட்டின் வாசலில் நடுவார்கள். அம்முகூர்த்தக்காலுக்கு சில பூஜைகளை செய்வது வழக்கமாகும். இந்த சடங்குகள் முடிந்த பிறகு மாலை நேரத்தில் பெண் வீட்டில் பெண்ணுக்கும் மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளைக்கும் நலுங்கு வைப்பது ஒரு சடங்காகும். அதாவது திருமணத்திற்கு 3 நாட்கள் அல்லது 5 நாட்களுக்கு முன்பு இரு மணமகள்களுக்கும் நலுங்குகள் நடைபெறும். மலேசிய தமிழர்களிடையே எப்படி நம்ம பார்த்தோம்னாக்க முதலில் மாப்பிள்ளை வீட்டில் நலுங்கு வைப்பது தொடங்கிய பிறகுதான் பெண் வீட்டில் நலுங்கு வைக்க தொடங்குவார்கள். அடுத்தது பெண் அழைப்பு சடங்கு. அதாவது இந்த சடங்கு திருமணத்திற்கு முதல் நாள் நடைபெறும் சடங்காக திகழ்கிறது. பெரும்பாலானோர் மாலை நேரத்தில் நடக்கும் திருமணத்திற்கு இதனை பின்பற்றுவார்கள். அதாவது காலையில் பெண்ணை அழைத்து செல்வார்கள். பெண்ணை
அழைத்து செல்லும் பொழுது மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கு புதிய புடவை, பூ, பழம், குங்குமம், சந்தனம், மாலை என போன்றவற்றை பெண் வீட்டிற்கு எடுத்து செல்வது வழக்கமாகும். பிறகு பெண்ணை அலங்காரம் செய்து அழைத்து கொள்வார்கள். பெண்ணை மாப்பிள்ளை வீட்டாரின் உறவினர்கள் வீட்டில் விடுவது வழக்கமாகும். தொடர்ந்து திருமணத்தன்று நடைபெறும் சடங்குகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, முதலில் திருமணத்தன்று மணமகனுக்கும் மணமகளுக்கும் மணமேடையில் நலுங்கு நடைபெறும். அதன் பின்னர் அரசாணிகள் நடுதல் நிகழும். அதாவது மணமேடையில் தீ வளர்க்கப்படும் சடங்கு ஆகும். அச்சடங்கின் போது மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் தாம்பலம் கொடுப்பதும், பின்பு அவர்கள் அலங்காரம் செய்து மணமேடைக்கு வருவார்கள். தொடர்ந்து பாத பூஜை செய்யும் சடங்கு. அதாவது மணமக்கள் தங்களின் பெற்றோர்களுக்கு பாதை பூஜை செய்வது வழக்கமாகும். அதாவது ஒரு தாம்பலத்தில் பெற்றோர்களின் பாதங்களை கழுவி பாதத்தின் மேல் சந்தனம் மற்றும் குங்குமம் வைப்பது, பின் பூக்களை தூவி வணங்குவார்கள். இச்சடங்கு தவிர்க்க முடியாத சடங்காக இப்பாத பூஜை செய்வதாகும். அதனை அடுத்து சபையோர்களிடம் தாலியை வணங்கும் சடங்காகும். அதாவது மணமகன் தாலியை கட்டுவதற்கு முன்பு அத்தாலியை தாம்பலத்தில் மங்கள அரிசியும் தேங்காயும் மேல் தாலியை கயிற்றோடு வைத்து திருமணத்திற்கு வந்திருக்கும் அனைவர்களிடமும் காட்டி வாழ்த்து பெறுவது. தாலியை வணங்கி பின் தட்டில் உள்ள மங்கள அரிசியை கையில் அள்ளிக் கொள்வார்கள். அதனை தாலி கட்டும் பொழுது மணமகள் மேல் தூவார்கள். தொடர்ந்து வாழ்த்து பெற்ற தாலியை ஐயர் மணமகனிடம் கொடுத்து கட்டக் கோருவார். தாலியை கட்டும் பொழுது மணமகன் 2 முடிச்சும் மணமகனின் சகோதரி மீதமுள்ள முடிச்சையும் போடுவார். தாலி கட்டும் சடங்கு முடிந்த பிறகு மணமக்கள் நெற்றியில் பட்டம் சூடுவார்கள். அதன் பின்னர் மணமக்கள் இருவரும் தீயை சுற்றி வருவார்கள். தீவலம் வந்த பிறகு அம்மிக்கல்லை மிதித்து மிஞ்சியை அணிவார்கள். அதாவது அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் சடங்காகும். இறுதியாக இரு வீட்டார் பெற்றோர்களின் காலில் மணமக்கள் விழுந்து வணங்குவார்கள். இச்சடங்குகள் முடிந்த பிறகு மணமகள் வீட்டில் வரவேற்பு நடைபெறும். வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்தும் மணமக்கள் மணமகன் வீட்டிற்கு அழைத்து செல்வது வழக்கமாகும். பிறகு அவர்களின் இல்லற வாழ்வை தொடங்குவார்கள். இறுதியாக திருமணத்திற்கு பின் பார்த்தோம்னாக்கா, திருமணத்திற்கு பின் 2 சடங்குகள் மட்டுமே நிகழும். அவை மறுவீடு அழைத்தல் மற்றும் வரிசை எடுத்தல் ஆகும். மறுவீடு அழைப்பு சடங்கு சாந்தி முகூர்த்தம் முடிந்த பிறகு பெண்ணையும் மாப்பிள்ளையும் பெண் வீட்டிற்கு அழைத்து வருவார்கள். இதனை தனி அழைப்பு என்றும் கூறுவார்கள். அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு தாலி பெருக்கி போடுவார்கள். இச்சடங்கை சுமங்கலி பெண்களை அழைத்து தாய் வீட்டில் தாலி பிரித்து கோர்ப்பார்கள். அடுத்தது வரிசை எடுத்தல் சடங்கு ஆகும். அதாவது திருமணமாகிய முதல் ஆண்டில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் வரிசை கொடுப்பது வழக்கமாகும். அதாவது தலை தீபாவளி மற்றும் தலைப்பொங்கல் ஆகும். இந்நாளில் அம்மணமக்களுக்கு புதிய ஆடைகளை வழங்குவது வழக்கமாகும். பெரும்பாலும் முதல் தீபாவளி, தலை தீபாவளி மற்றும் தலைப்பொங்கல் எனப்படும் பண்டிகைகளில் மணமகளையும் மணமக்களையும் புதிய புடவைகள்லாம் வழங்கி சிறப்பாக அவங்கள கொண்டாடுவாங்க அந்த திருநாள்களை. தொடர்ந்து மலேசியாவில் இன்னமும் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த எல்லா வகையான சடங்குகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே தான் வருகின்றனர். சில சடங்குகளை அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்கின்றனர் இன்றைய காலகட்டத்தில். எனவே பழங்குடிகள் தங்கள் பழக்க வழக்கங்களின் மூல நகர மக்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படக்கூடியவர்கள் மற்றும் தங்களின் பண்பாட்டின் மூலம் சமுதாயத்தில் தனியாக அடையாளம் படக்கூடியவர்களில் மலேசிய தமிழர்களும் ஆவர். அவ்வகையில் மலேசிய தமிழர்களிடையே திருமணத்திற்கான சடங்குகள் அனைத்தையும் இன்னமும் பின்பற்றியே வருவதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது. சின்னஞ்சிறு மாற்றங்கள் சடங்குகளிடையே இருப்பின் அவை யாவும் அவர்களுக்கு எதிராக ஏதுமில்லை.
முற்காலத்தில் பின்பற்றிய சடங்குகளை இக்காலத்திலும் தமிழர்கள் அதனை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றனர். எனவே இச்சடங்குகள் யாவும் வருங்காலங்களில் தொடர்ந்து கொண்டே செல்லுவதை உணர முடிகின்றது. நன்றி.